ஹலோ பசங்களா, இந்த வீடியோவில் கிரேட் 9 சிபிஎஸ்இ சயின்ஸ் எக்ஸ்ப்ளரேஷன் சாப்டர் 6 ஹவு ஃபோர்ஸஸ் அஃபெக்ட் மோஷனில் இன்றைக்கி நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதுக்கு முந்தைய கண்டென்ட் எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேத்ஸ் சாப்டர்ஸ் 1, 2, 3 and 4 அண்ட் சயின்ஸ் சாப்டர்ஸ் 2, 4, 5 and 8 இதோட கம்ப்ளீட் செட் ஆஃப் வீடியோஸ் அலாங் வித் ஒன் ஷார்ட் ரிவிஷனோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னாலும் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் நம்ம சேனலில் புதுசாக மெம்பர்ஷிப் லான்ச் பண்ணியிருக்கோம். லெவல் 1 அச்சீவர்ஸ் அண்ட் லெவல் 2 டாப்பர்ஸ் அப்படின்னு 2 பேட்ச்க்காக. ஸோ லெவல் 1 அச்சீவர்ஸ் பேட்சில் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மேபி அதை பப்ளிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ஃபுல் சாப்டர் நம்மளுக்கு முடிக்கிறதுக்கே ஒரு 1 month ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு 1 monthமே நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு ஆன் டே ஃபஸ்ட்டே அந்த சாப்டரோட எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு கிடைச்சிடும். அண்ட் அடுத்தடுத்த சாப்டர்ஸுமே ஒன்ஸ் அது ரெடி ஆனதும் உடனேவே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ தட் நீங்கள் வெயிட் பண்ணி படிக்கணுன்ற அவசியம் இல்லை. குயிக்காக என் ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா அந்த அச்சீவர்ஸ் லெவலை வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அந்த மெம்பர்ஷிப் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க பிபிடி அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஓகேவா? இந்த பிபிடி உனக்கு ரிவிஷன் டைமில் யூஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாலும் இந்த பிபிடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ரியாரிட்டி ரிப்ளை ஃபார் யுவர் குவரிஸ், எஜுகேஷனல் குவரிஸ், அதுவும் பாட் அந்த மாதிரி இல்லாமல் பர்சனலைஸ்டு ரிப்ளையாக இருக்கும். இந்த 3மே வந்து அச்சீவர்ஸ் பேட்ச்க்கு கிடைக்கும். அண்ட் டாப்பர்ஸ் பேட்ச்க்கு இந்த 3 இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக டெடிக்கேட்டட் வீடியோஸ் ஃபார் காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், புக் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு உள்ள ஒரு டெடிக்கேட்டட் வீடியோஸ் ஒரு சாப்டர் முடிஞ்ச உடனே அந்த சாப்டரில் இருக்கிற காம்பிடன்சி பேஸ்ட் கொஸ்டின்ஸோட வீடியோஸ் ஒன்று கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிஸ் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ், உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு கொஸ்டின்ஸுமே ஷேர் பண்ணுவேன். இது டாப்பர்ஸ் பேட்ச்க்கு. ஓகேவா? ஸோ யாருக்கும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம்? நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு கீழேயே ஜாயின் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இல்லை நம்ம ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த லெவல் அச்சீவர்ஸ் வேணும்னா அச்சீவர்ஸ், இல்லைனா டாப்பர்ஸ்னா டாப்பர்ஸ். ஸோ இப்போ இன்னைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்ஸ் ஆன் த 3 laws ஆஃப் மோஷன் என்னென்னன்றதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் லா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்லேயே பார்த்த அதே லா தான். An object remains at rest or moves with uniform velocity in a straight line unless acted upon by an unbalanced external force. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ இந்த புக் இங்கே ரெஸ்ட்டில் இருக்குன்னா புக் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் ஆன் தி டேபிள் அன்லஸ் a force acts on it. அதில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி நம்ம அதை எடுத்து கொண்டு போய் வேற எங்கேயும் வைக்கிற வரைக்கும் அது அந்த டேபிள்லேயே தான் இருக்கும். அதுவாக எழுந்து குடுகுடுன்னு ஓடி போயிடாது அப்படின்றது தான். அண்ட் ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது, இங்கே பால் மோஷனில் இருக்குது அப்படின்னா அன்லஸ் சம் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். சம் ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபிக்ஷனல் ஃபோர்ஸும் அடங்கும். அந்த ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால தான் அந்த பால் கொஞ்சம் தூரம் போய் நிற்குது. கரெக்டாக? அப்படி ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லைன்னா எப்படி என்ன நடந்துட்டு இருந்திருக்கும்? அந்த பால் அது பாட்டு ஓடி போயிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ மோஷன்லேயே தான் இருந்திருக்கும். அதை தான் சொல்கிறாங்க, ஒரு ஆப்ஜெக்ட் இட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட் ஆர் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸ்ட்ரெயிட் லைனில் அன்லஸ் அண்ட் அன்டில் சம் அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அப்பான் இட். அதுவும் அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நம்ம இப்போ ஓகே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நான் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பால் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோ. இப்படி இங்கே 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 இப்படி மூவ் ஆகுது. ஸோ இந்த இடத்துல இப்படி பால் மூவ் ஆகிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே ஆக்ட் ஆகுது அப்படின்னா ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இந்த பால் வந்து இப்படி மூவ் ஆகுது. ஓகேவா? ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே இருக்கும். இப்படி நடந்துச்சுன்னா இது ஸ்டாப் ஆகும். ஓகே, அப்படி ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம வந்து ஒரு அன்பேலன்ஸ்டு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் இங்கேருந்து ஒரு பர்சன் ஏன்ற பர்சன் இங்கே புஷ் பண்ண 20 நியூட்டனில், இங்கேருந்து பீன்ற பர்சன் இங்கே ஒரு 20 நியூட்டனில் புஷ் பண்ண, அப்போ அந்த பாலுக்கு எதுவும் நடக்குமா? நடக்காது. ஏன்? ஒய்? பிகாஸ் சாரி ஏன்னா இந்த 20 and 20 கேன்சல் ஆயிடும். ரைட்டா? 20 பாசிட்டிவ், ஏ வந்து ரைட் சைட் புஷ் பண்ணுறாங்க, பி லெஃப்ட் சைடில். ஸோ இது 0 ஆயிடும். அப்போ இந்த இடத்துல உனக்கு நெட் ஃபோர்ஸ் என்னது? நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0ன்றது நான் அழுத்தி நிறைய செஷன்ஸில் சொல்லிட்டேன் பசங்களா. நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டுக்கு வருதுன்ற அர்த்தமே கிடையாது. அது என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை கண்டினியூ பண்ண போகுதுன்றது தான் அர்த்தம்.
ஸோ இங்கே வந்து அன்பேலன்ஸ்டு இல்லை, இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். அப்போ இங்கே ஏதாவது அந்த மூமெண்ட்டுக்கு நடக்குமா அப்படின்னா எதுவுமே நடக்காது. அது மூவ் பண்ணிட்டு இருக்கா, அது மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இப்போ இஃப் இன் கேஸ் நான் இங்கே 20 நியூட்டனுக்கு பதிலாக ஏன்ற பர்சன் 30 நியூட்டனும் பீன்ற பர்சன் 20 நியூட்டனும் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ ஏ டாமினேட் பண்ணிடுவாங்க. கரெக்டா? 30 minus 20. ஸோ 10 நியூட்டன் ரைட் வேர்ட்ஸில் பால் இன்னும் கொஞ்சம் அது எப்படி மூவ் ஆகிக்கிட்டு இருக்கோ அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரைட் சைடில் மூவ் பண்ணும். புரியுதா உனக்கு எது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் எது அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ்ன்ட்டு? இது பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஏபி கொடுக்கறது பேலன்ஸ் ஆகி நெட் ஃபோர்ஸ் 0 வந்துடுச்சு. இது அன்பேலன்ஸ்ட். ஏன்னா இங்க ஜாஸ்தி இங்க கம்மி. உனக்கு ஒரு நெட் ஃபோர்ஸ் வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. உனக்கு 10 நியூட்டன் ஒன்று கிடைக்குது. சரியா? அதனால இட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட் or moves with uniform velocity in a straight line unless acted upon by an unbalanced external force. இதுக்கு பேர் தான் அன்பேலன்ஸ்ட். ஓகே, அண்ட் இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன்ல சொல்றாங்க வித் த கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா அப்படின்றத எடுத்துட்டு. நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். செகண்ட் லா ஆஃப் மோஷன் வந்து ரொம்ப சிம்பிள் பசங்களா. என்ன நான் சொல்றேன்னு கேளு. A is equal to F by M. இதுதான் செகண்ட் லா ஆஃப் மோஷன். ஏன்றது ஆக்சிலரேஷன், எஃப்னா ஃபோர்ஸ், எம்னா மாஸ். இதையே நம்ம மாற்றி ஃபோர்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் எழுதுவோம் அப்படின்னா F is equal to ma. ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டூ ஆக்சிலரேஷன். ஏன் இதை நம்மளும் இன்ட்ரோ செஷன்லேயே பார்த்தோம். இந்த சாப்டரை பொறுத்த மேட்டில் வரப்போகிற ரெண்டே ஃபார்முலாவே இது ஒன்று, இன்னொன்று வெயிட்டுக்குள்ளது mgன்னு ஒன்று பார்ப்போம். வெயிட் இஸ் ஆல்சோ ஃபோர்ஸ். ஸோ எங்கெல்லாம் வந்து ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இருக்கோ அங்கே நம்ம ஃபோர்ஸுக்கு mg அப்ளை பண்ணுவோம். ஆக்சிலரேஷன் அவங்களே கொடுத்துட்டா ஃபைன். ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு உனக்கு கேள்வியில் இருந்துச்சுன்னா யூ ஹேவ் ட்டு யூஸ் g, and g is nothing but 9.8 meter per second square. இது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. g எங்கெல்லாம் நீ போடுறியோ அங்கெல்லாம் இந்த வேல்யூ தூக்கி போட்ட வேண்டியதான். ஐயோ நம்ம கிட்ட ஆக்சிலரேஷன் இல்லையே, மாஸ் மட்டும் தானே, இருக்கு நான் எப்படி வெயிட்டை கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிக்க தேவையில்லை. g நம்மளுக்கு தெரியும். எப்படி பை அப்படின்னா 3.14 அதே மாதிரி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டினா 9.8 தான். ஓகேவா? ரைட். இப்போ இது என்ன அர்த்தம்? ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை மாஸ். ஆக்சிலரேஷன் அப்படின்னா ஒரு விஷயத்த நம்ம ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் இல்லை டிக்ரீஸ் பண்ணுறோம், அப்போ தானே நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் வரும். என்ன சொல்கிறீங்க? எதனால் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறோம் டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆக்சிலரேஷன்? நீ ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறேன்னா வெலாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுற டிக்ரீஸ் பண்ணுறேன்னு தானே அர்த்தம். ஆக்சிலரேஷன் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். இதுதானே ஆக்சிலரேஷன். ஸோ வெலாசிட்டியில் இந்த இடத்துல ஸ்பீடுன்னு கூட எடுத்துக்கலாம். வெலாசிட்டியில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடந்துச்சுன்னா அங்கே தான் ஆக்சிலரேஷன் இருக்கும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக அதுக்கு அப்படின்ற பட்சத்தில் உனக்கு ஆக்சிலரேஷன் 0 ஆயிடும். கரெக்டாக? v-யும் 20, u-யும் 20னா 20 minus 20 0. இல்லை வெலாசிட்டியே அங்கே இல்லை அப்படின்னா 0/t 0. வெலாசிட்டியே இல்லைனாலும் ஆக்சிலரேஷன் 0 தான். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்தாலும் ஆக்சிலரேஷன் 0 தான். ஓகே தானே? அப்போ வெலாசிட்டியில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது, ஸ்பீடு இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகுதுன்னா தான் நம்மளுக்கு ஆக்சிலரேஷனே இருக்கும். வெலாசிட்டி இன்க்ரீஸோ டிக்ரீஸோ ஆகணும்னா நம்ம என்ன கொடுக்கணும்? ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஒரு பால் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. பால் வந்து கான்ஸ்டன்ட்டாக மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுது? கான்ஸ்டன்ட்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் 20 மீட்டர் பெர் செகண்ட் மூவ் ஆகுது பால். பால் வந்து 20 மீட்டர் பெர் செகண்ட்லேயே மூவ் ஆகிட்டு இருக்குன்னா ஃபைனல் வெலாசிட்டியும் 20 தான், இனிஷியல் வெலாசிட்டியும் 20 தான். அங்கே ஆக்சிலரேஷனே இல்லை, கான்ஸ்டன்ட்டாக மூவ் ஆகுதுன்னா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த பாலை கொஞ்சம் புஷ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு எப்படி மூவ் ஆக போகுது? 30 மீட்டரில் மூவ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு 20 மீட்டரில் மூவ் ஆகிட்டு இருந்த பால் இப்போ நான் கொடுக்குற புஷ், நான் எவ்வளோ புஷ் கொடுக்குறேன்னா 10 நியூட்டன் கொடுக்குறேன். இப்போ 30 மீட்டர் பெர் செகண்டுக்கு அது ஓடுது. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி 30, இனிஷியல் வெலாசிட்டி 20. அப்போ 30 minus 20 உனக்கு 10ன்னு கிடச்சதும், விச் மீன்ஸ் ஆக்சிலரேஷன் இருக்கும் உன்னோட 10 நியூட்டன் ஃபோர்ஸுக்கு. இதே நீ யோசிச்சு பாரு, நான் 10 நியூட்டன் புஷ் கொடுக்காம இன்னும் எக்ஸ்ட்ராவா நல்ல பயங்கரமாக குத்துன்னு குத்துறேன்னு வச்சுக்கோ அந்த பாலை ஒரு 20 நியூட்டன்லையோ 30 நியூட்டன்லையோ, அப்போ அதோட வெலாசிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும், இன்னும் ஸ்பீடாக அது ஓடும். கரெக்டா? அப்போ நீ ஃபோர்ஸை எப்பப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறியோ அப்பப்பெல்லாம் உனக்கு ஆக்சிலரேஷனும் இன்க்ரீஸ் தானே ஆகும். ஏன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி இன்னும் அது ஸ்பீடாக ஓடும். அதனால என்ன சொல்றோம்? ஆக்சிலரேஷன் இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எஃப். டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்ன? எஃப் கூட கூட ஆக்சிலரேஷனும் கூட போகுது. எஃப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிலரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும்.
ஃபோர்ஸை நம்ம டிக்ரீஸ் பண்றோம் அப்படின்னா ஆக்சிலரேஷனும் நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். ரைட். இப்ப இந்த பாலோட வெயிட் வந்து ஒரு 100 கிராம்ஸ்ன்னு வச்சுக்கலாம். என்கிட்ட இன்னொரு பால் இருக்கு, நல்ல ஒரு 1 kg பால், நல்ல பெருசா. இந்த பெரிய பாலுக்கும் நான் அதே ஃபோர்ஸை கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, 10 நியூட்டனை வச்சு இங்க தள்ள ட்ரை பண்றேன் அப்படின்னா அது மூவ் ஆகுமா? இல்ல. இங்க எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம்லாம் இது போகாது. மிஞ்சி மிஞ்சி போனா கொஞ்சோண்டு போகும். இதை விட கம்பேரிட்டிவ்லி கம்மியா தான் போகும். ரைட்டா? அப்போ உனக்கு மாஸ் கூட கூட ஆக்சிலரேஷன் கம்மியாகும். அது போகிற ஸ்பீடு கம்மியா தான் இருக்கும். அதனாலதான் இது இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எம். மாஸ் கூடுச்சுன்னா ஆக்சிலரேஷன் குறையும். ஓகேவா? அதனால தான் இந்த ஃபார்முலா acceleration is directly proportional to force and indirectly proportional to mass. இதையே நம்ம ஃபோர்ஸ் டேர்ம்ஸ்ல எழுதணும்னா F is equal to mass into acceleration எழுதிக்கலாம். ஆக்சிலரேஷன் கூட்டணும்னா மாஸ் நம்ம ஃபோர்ஸை கூட்டணும். வெயிட் அங்கே ஐ மீன் வெயிட் இல்லை, மாஸ் அங்கே ஜாஸ்தியாக இருக்குனாலும் நீ ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக கொடுத்தேன்னா தான் அது மூவ் ஆகும். அதனால இந்த ஃபார்முலா நம்மளுக்கு கிடைச்சிடும், F is equal to ma. So அதான் இங்க சொல்றாங்க, the acceleration of an object depends on the net force acting on it and its mass. எதை பேஸ் பண்ணி தான் இருக்கு? ஃபோர்ஸையும் மாஸையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு acceleration. Acceleration is directly proportional to the net force and inversely proportional to the mass. இப்போ நம்ம பார்த்தது தான். ஸோ ஃபார்முலா வந்து F is equal to ma அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம நிறைய ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா நிறைய ஆக்சிலரேஷன் இருக்கும், கொஞ்சோண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆக்சிலரேஷன் இருக்கும். அதே மாதிரி for the same force more mass gives less acceleration. ஒரே ஃபோர்ஸ்க்கு மாஸ் நிறைய உள்ள இது இங்க பாரு லார்ஜர் மாஸ் இருக்கு, அப்போ லெஸ் ஆக்சிலரேஷன் தான் இருக்கும், கொஞ்சம் ஸ்பீட்ல தான் போகும். இங்க கொஞ்சோண்டு மாஸ் இருக்கு அப்படின்னா இது அது நமக்கு லைட்டா தள்ளணும்னாலே குடுகுடுன்னு ஓடிடும், மோர் ஆக்சிலரேஷன் இருக்கும். ஓகே தானே பசங்களா? இது செகண்ட் லா. அண்ட் தேர்ட் லா ஆஃப் மோஷன், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction. அப்படின்னா என்ன? ஒரு ஆக்ஷனுக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். எப்படி? நம்ம யாரையாவது டப்புன்னு அடிச்சோம் அப்படின்னா அவங்க நம்மள திரும்ப பட்டுன்னு அடிக்கிறதா? கிடையாது. ஓகேவா? அது வந்து நம்ம கொடுக்குற ஆக்ஷனுக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன் அப்படியா இருக்கும். அதையா இவர் மீன் பண்றாரு அப்படின்னா இல்ல. ஓகேவா? அப்ப என்ன மீன் பண்றாங்க? இப்போ நம்ம ஒரு கிரவுண்ட்ல நடக்கிறோம்னு வச்சுக்கோ. நீ நடக்கும்போது நீ என்ன பண்ற? அந்த ஃப்ளோரை நம்ம பேக்வேர்ட்ல புஷ் பண்றோம். ஸோ தட் அந்த எர்த் வந்து நம்மளை ஃப்ரண்ட்ல புஷ் பண்ணுது, அதனால தான் நம்மளால நடக்க முடியுது. இதுதான் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஓகேவா? நம்ம இன்னொருத்தங்களை அடிக்கிறதும் அவங்க நம்மளை அடிக்கிறதும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிடுது? அது வந்து நம்ம 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 பண்றதுக்கு அவங்க பண்றது இல்லை. இது நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல கொடுக்கலாம்னா அந்த ஆப்ஜெக்ட் மறுபடியும் நம்மளை புஷ் பண்ணி விடுறது. இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இல்ல ஸ்விம்மிங் கூட நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். வி புஷ் தி வாட்டர் பேக்வர்ட். நம்ம வாட்டரை பேக்வர்ட்ல தள்ள தள்ள வாட்டர் நம்மள என்ன எங்க தள்ளுது? நம்மள ஃப்ரண்ட்ல தள்ளுது. And also we can take gun firing as an example. Bullet moves forward and gun moves backward. Rocket launch அப்போ rocket pushes the gases backward and gases pushes the rocket frontward forward. And basically இங்க உனக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஆக்ஷனும் ரியாக்ஷனும் action and reaction forces act on different objects. இப்போ நம்ம இதுலலாம் என்ன பார்த்தோம்? ஒரு பால் இருக்கு, ஏன்ற பர்சன் வந்து இங்க தள்ளுறாங்க, பீன்ற பர்சன் அங்கேருந்து தள்ளுறாங்க. ஸோ இது ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷனா அப்படின்னா இல்ல. ஏன்னா ஒரே ஆப்ஜெக்ட்ல 2 பேரும் தள்ளிட்டு இருக்காங்க, மாத்தி மாத்தி வெவ்வேறு டிரெக்ஷன்ல. அப்போ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் அப்படின்றது என்னது? ஆப்ஜெக்டே வெவ்வேறு ஆப்ஜெக்ட்ல. நம்ம கிரவுண்ட புஷ் பண்ண, கிரவுண்டு நம்மளை புஷ் பண்ணுது. அப்போ நம்மளோட ஆக்ஷன் வந்து கிரவுண்டு மேல இருக்கு, கிரவுண்டு தான் இங்க ஆப்ஜெக்ட். கிரவுண்ட் நம்மளை புஷ் பண்ணுது அப்படின்னா நம்ம தான் அங்க ஆப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்டே டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், ஒரே ஆப்ஜெக்டை 2 பேரும் பிடிச்சி தள்ளிட்டுல. அதனால ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் டிஃபரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். இது ஏன் இதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம சொல்றோம் அப்படின்னா இந்த இடத்துல உனக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். எல்லாரும் ஒரே ஆப்ஜெக்டை பிடிச்சி இங்க புஷ் பண்றாங்க, இவங்க இங்க இருந்து புஷ் பண்றாங்க. ஸோ கேன்சல் அவுட் ஆகி நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் 0 இருக்கும். பட் ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன்ல நெட் ஃபோர்ஸ் 0 ஆகுமா? இல்ல. ஏன்னா நான் கிரவுண்ட்ல ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ்ல நான் இதை புஷ் பண்றேன் அப்படின்னா கிரவுண்ட் என்னைய ஒரு 20 நியூட்டன் ஃபோர்ஸ்ல புஷ் பண்ணுது. 2 பேரும் ஒரே ஆப்ஜெக்ட்ல ஆக்ட் பண்ணல, அது என்னைய புஷ் பண்ணுது, நான் கிரவுண்டை புஷ் பண்றேன். ஸோ இங்க கேன்சல் அவுட் ஆகாது. வெவ்வேறு ஆப்ஜெக்டை ஒவ்வொருத்தங்களும் நம்ம புஷ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால தான் இதை ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணியிருக்கோம்.
ஸோ இப்போ நம்மளுக்கு 3 லாஸோட என்னன்றது தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் லா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருக்குது அப்படின்னா அது ரெஸ்ட்லேயே இருக்கும், மூவிங்லேயே இருக்குன்னா மூவிங்லேயே இருக்கும், அன்லஸ் என்ன எக்ஸ்டர்னல் அன்பேலன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் ஆன் இட். செகண்ட் லா வந்து ரொம்ப சிம்பிள், A is equal to F/m. தேர்ட் லா வந்து இப்போ நம்ம பார்த்தது, எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் an equal and opposite reaction, but equal and அந்த action and reaction forces will act on two different objects, not on the same object. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இதில் நான் ரொம்ப டெப்த்தாக போகலை, நம்ம இப்போ தான் பார்த்துட்டோம். an object at rest remains at rest and an object in motion continues to move with a constant velocity unless a net force acts upon the object. In other words, if the net force acting on an object is zero, net force is zero, the body cannot begin to move or come to rest or change its velocity. வெலாசிட்டியை மாற்றவோ அது திடீர்னு மூவ் ஆகவோலாம் முடியாது. நம்ம அங்கே பார்த்தா புக் எக்ஸாம்பிள் மாதிரி, அது ரெஸ்ட்டில் இருக்குன்னா அது பாட்டு ரெஸ்ட்லேயே இருக்கும் அன்லஸ் அண்ட் அன்டில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். இல்லை மூவ் ஆகிட்டு இருக்குன்னா மூவ் ஆகிட்டே இருக்கும், விச் மீன்ஸ் மூவ்ஸ் வித் த கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இந்த மாதிரி ரெஸ்ட்டில் இருக்கும் போதும் சரி, கான்ஸ்டன்ட்டில் இருக்கும் போதும் சரி, வெலாசிட்டியில் இருக்கும் போதும் ஆக்சலரேஷன் என்னன்னு பார்த்தோம், ஜீரோவாக தான் இருக்கும். சரியா? ஏன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா விச் மீன்ஸ் அது எந்த டிஸ்டன்ஸும் எந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுமே அங்கே கவர் பண்ணல. ஸோ ஆப்வியஸ்லி வெலாசிட்டி ஜீரோ. நம்மளுக்கு வெலாசிட்டியோட ஃபார்முலாவே என்னது தான், டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தானே. ஸோ அங்கே டிஸ்டன்ஸே அது கவர் பண்ணல, அதனால வெலாசிட்டி ஜீரோவாக இருக்க போகுது. அப்போ ரெஸ்ட்டில் வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும்போது ஆக்சிலரேஷன் ஆப்வியஸ்லி ஜீரோ. மூவிங்கில் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டின்னு சொல்லிட்டோம். ஸோ வெலாசிட்டி அங்கே கான்ஸ்டன்ட்டாக இருக்கும், அப்போ ஆக்சிலரேஷன் அங்கேயும் ஜீரோ. ஸோ ஓகேவா? ஸோ இதையே தான் இங்கே ரெண்டும் போட்டிருக்கோம். ஆனால் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷனில் உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்கன்னா யூ ஹேவ் டு ஆல்வேஸ் கன்சிடர் 2 கேசஸ். ஒன்று ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட்ன்ற கேஸையும் நீ எடுத்து கம்ப்ளீட்டட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம் உங்கள் கேள்விக்கு. இன்னொன்று ஆப்ஜெக்ட் இன் மோஷன் அப்படின்ற கேசஸையும் நீ எடுத்துக்கணும். ஸோ நோட் நெட் ஃபோர்ஸ், இட் வில் ரிமைன் அட் ரெஸ்ட், வெலாசிட்டி ஜீரோவாக இருக்கும். நெட் ஃபோர்ஸ் இப்போ ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டார்ட் மூவிங் அண்ட் வெலாசிட்டி பிகம்ஸ் நான் ஜீரோ. ஜீரோலேருந்து நான் ஜீரோவாகி அது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கு, அப்போ நோ நெட் ஃபோர்ஸ் அப்படின்னா இட் வில் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும், சேம் டிரெக்ஷன், சேம் ஸ்பீட், கண்டினியூஸ் மூவிங். இதே நெட் ஃபோர்ஸ் அங்கே ஆக்ட் ஆச்சுன்னா ஸ்பீடு எய்தர் இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும், இல்லை டிரெக்ஷன் மாறும், இல்லைன்னா ஆப்ஜெக்டே ஸ்டாப்புக்கு வந்துடும். ஓகேவா? இந்த 2 கேசஸும் பசங்களாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ்லையுமே அதை ரெஃபர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ் பார்ப்போம், ஸோ தட் உனக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 6.2. A person is exerting a force on a moving box. கேள்வி எப்பயுமே ரொம்ப கிளியராக ரீட் பண்ணணும். இங்கே என்ன பண்ணுறாங்க, a person, ஒரு குட்டி பையன், is exerting a force on a moving box. மூவ் ஆகிக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி அது மூவ் ஆகிட்டு இருக்க ஒரு பாக்ஸில் இவன் போய் ஒரு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுறான் in the forward direction, which is equal to the frictional force acting between the bottom surface of the box and the floor. Will the box continue moving or will it come to rest after some time? இது உனக்கே இவ்வளோ நேரம் நம்ம படிச்சதை வச்சு தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, இப்போ அவன் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ்க்கு தகுந்த மாதிரி அதே எஃப்ஐ கொண்டு போய் அப்ளைட் ஃபோர்ஸ் இவன் அப்ளை பண்ணுறான். பட் அந்த ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்போ ஃபிக்ஷன் ஃபோர்ஸும் இதுவும் கேன்சல் அவுட் ஆகி நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆயிடும். கரெக்டாக? அப்ளைட் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். இங்கே 20 நியூட்டன் ஃபிக்ஷன் ஃபோர்ஸ்னா அப்ளைட் ஃபோர்ஸும் அவன் 20 நியூட்டனே அப்ளை பண்ணுறான், பட் இன் ஆப்போசிட் இன் டிரெக்ஷன். ஸோ இட் வில் get cancelled out and our net force is zero. ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி மூவ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இட் வில் கண்டினியூ டு மூவ் in the same with the same velocity. அதுதான் ஆன்சர். அதனால தான் இதை நல்லா ரீட் பண்ணும். இட் வில் கம் டு ரெஸ்ட்னு போட்டுட்டு வந்துடக்கூடாது. ஓகே. தி ஃபோர்ஸ் ஆஃப் ஃபிக்ஷன் வில் பி ஆக்டிங் ஆன் தி பாக்ஸ் இன் தி பேக்வர்ட் டிரெக்ஷன். தி 2 forces acting on the box are equal and opposite and thus they balance each other. The net force acting on the box is zero and as per Newton's first law of motion, அவரோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் படி தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடு. இதெல்லாமே கீவேர்ட். நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் எங்கேயாவது மென்ஷன் பண்ணியிருப்போமா அப்படின்னு பார்ப்பாங்க. அதை ஸ்டேட் கூட பண்ணிட்டேன்னா இன்னுமே சூப்பர். ஓகேவா? நம்ம மேம்க்கு எங்கேயுமே மார்க்கை லூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டோம். தி பாக்ஸ் வில் கண்டினியூ மூவிங் வித் தி சேம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அது எப்படி பாக்ஸ் மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு ஃபர்ஸ்டே அப்படின்ற கேள்வியெல்லாம் ரொம்ப அது நம்ம எப்படி வேணா அசியூம் பண்ணிக்கலாம். யாரோ அங்கேருந்து ஆல்ரெடி அதை இழுத்துட்டு தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அது மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வந்து புதுசாக பையன் வந்து இங்கே புஷ் பண்ணுறான் ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலாக. ஸோ இந்த ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி யாரோ ஒருத்தங்க தேர்ட் ஃபோர்ஸ் அங்கே ஆல்ரெடி புல் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அப்போ அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரியா?
Example 6.3. Graphs when no net force is acting on an object. ஒரு ஆப்ஜெக்ட்ல நெட் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா அதோட கிராஃப்ஸ் நம்மள வரைய சொல்றாங்க. பொசிஷன் டைம் கிராஃப் அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃப். ஒரு ஆப்ஜெக்ட்ல நெட் ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலைன்னா நம்மளுக்கு ரெண்டு கேஸ் இருக்குது தானே. ஒன்று ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கணும், இல்லை ஆப்ஜெக்ட் ஆல்ரெடி மூவிங்ல இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு கேஸுக்குமே நம்ம போடணும். பாசிபிலிட்டி 1, தி ஆப்ஜெக்ட் இஸ் அட் ரெஸ்ட். பாசிபிலிட்டி 2, தி ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. So basically when no net force is acting on an object, there are two possibilities. இதான் நான் சொன்னேன், எந்த கேள்வி கேட்டாலும் ரெண்டு பாசிபிலிட்டிஸ்க்குமே நீ ஆன்சர் எழுதிடு. ஸோ ஃபர்ஸ்ட் பொசிஷன் டைம் கிராஃப். அதுவே ரெஸ்ட்டில் இருக்குன்னா பொசிஷன் மாறவே மாறாது, டைம் தான் போயிட்டே இருக்குமே தவிர பொசிஷன் அங்கேயே தான் இருக்கும். பொசிஷன் அங்கேயே தான், வெலாசிட்டின்னு ஒன்றே இருக்காது. ஏன்னா டிஸ்டன்ஸே அது ட்ராவல் பண்ணியிருக்காது. ஸோ அதுக்கு கிராஃபே இல்லை, அது வெலாசிட்டி 0. இங்கே வெலாசிட்டி மூவிங்கில் இருக்குன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஸோ பொசிஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிக்கிட்டே இருக்கும், வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். 20 Newton. Velocity is nothing but இங்கே டைம் வந்து உனக்கு 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், எவ்வளோ டைமுக்குமே வெலாசிட்டி இங்கே அது எவ்வளோ வெலாசிட்டியில் போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மீட்டர் per செகண்ட், 10 மீட்டர் per செகண்டில் போகுதுன்னா 10லேயே தான் போகும். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஆக்சிலரேஷன் அங்கேயுமே 0 தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு கேசஸ்க்குமே நம்ம கிராஃப் போட்டுடலாம். பாஸ் அண்ட் பாண்டரில் தேர்ட் கொஸ்டின். An object is moving with a constant velocity. Is there a net force acting upon it? ஏதாவது நெட் ஃபோர்ஸ் இருக்குமா? அதுவே கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினாலே நம்ம இப்போ தானே பார்த்தோம், நெட் ஃபோர்ஸ் அங்கே 0 தான் இருக்கும். நெட் ஃபோர்ஸ் வந்து நான் 0வா இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி எய்தர் இன்க்ரீஸோ டிக்ரீஸோ, டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகவோ, இல்லை ஸ்பீடிங் எய்தர் இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இல்லை டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும், இல்லைனா இட் வில் கம் டு ரெஸ்ட். அப்போ தான் வெலாசிட்டி மாறுமே தவிர நெட் ஃபோர்ஸ் 0 வந்துச்சுன்னா இட் வில் மூவ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. சப்போஸ் no net force is acting on an object. Which of the following situations are possible? அவன் 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்களே, இது எது பாசிபிள்னு நம்ம சொல்லலாம். ஆப்ஜெக்ட் ரிமைன்ஸ் அட் ரெஸ்ட் இஃப் இட் இஸ் அட் ரெஸ்ட். இது கரெக்டாக, இதுதான் நம்ம நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லாவோட ஃபர்ஸ்ட் இதே பாசிபிலிட்டி. அண்ட் தென் ஆப்ஜெக்ட் கீப்ஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இஃப் இட் இஸ் ஆல்ரெடி மூவிங். ஆல்ரெடி மூவ் ஆகிட்டு தான் இருக்குன்னா இட் வில் கீப் ஆன் மூவிங். இதுவும் கரெக்ட், பாசிபிள். ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன். பசங்களா இந்த ரெண்டு கேஸ்லையுமே கண்ணை மூடிட்டு ஆக்சிலரேஷன் நம்மளுக்கு என்னது தான் 0. ரெஸ்ட்ல இருந்தாலும் ஆக்சிலரேஷன் 0, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் இருந்தாலும் ஆக்சிலரேஷன் 0. அப்போ அது கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷன்லயா போகும்? இட்ஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் we will not have any acceleration at all. If net force acts on the object, if no net force acts on the object, the acceleration is 0. So it cannot have constant acceleration. அப்போ இந்த கேஸ் தான் தப்பு. பாண்டர்ல 5th question. In the real world, it is difficult to find a situation where no forces are acting on an object. But by applying additional forces, a condition can be achieved where the net force on the object is 0. Explain with the help of an example. Real worldல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாமல் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கவே இருக்காது. கரெக்டாக ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குன்னா ஒன்று கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கணும். கிராவிடேஷனல் ஃபோர்ஸுக்கு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதை கீழே பார்க்க இழுக்கும். நார்மல் ஃபோர்ஸ்ன்னு ஒன்று பார்த்தோம்ல, எந்த சர்ஃபேஸில் வச்சுருக்கோமோ அந்த சர்ஃபேஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் தான் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால தான் இது பூமியை தாண்டி உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு உள்ளே போகாமல் அந்த நார்மல் ஃபோர்ஸ்னால தான் இது அழகாக சர்ஃபேஸில் நிற்குது, பாக்ஸோ புக்கோ எதுனாலும். ஸோ நார்மல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். வேறு என்ன இருக்குது? ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். நம்ம அப்ளை பண்ணலன்னு கூட வச்சுக்கலாம். இதெல்லாமே வந்து பேசிக்காக நேச்சுரலாகவே இருக்கிற ஃபோர்ஸஸ். அண்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்கும், நெக்லிஜிபிளாக இருந்தாலும் பட் எனிவேஸ் அதுவும் இருக்கும். இதெல்லாம் நேச்சுரலாக இருக்கிற ஃபோர்ஸ். இப்போ நான் நெட் ஃபோர்ஸை 0 ஆக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? நான் ஏதாவது ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணி நெட் ஃபோர்ஸை 0 ஆக்க முடியும். அதை ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்மளை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த எக்ஸாம்பிளை கிளியராக பார்க்கலாம். ஸோ இன் ரியல் லைஃப் மெனி ஃபோர்ஸஸ் லைக் ஃபிக்ஷன், ஏர் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸெட்ரா ஆக்ட் ஆன் அன் ஆப்ஜெக்ட். பை அப்ளையிங் அன் அடிஷ்னல் ஃபோர்ஸ், ஒரு அப்ளைடு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும், ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். அப்போ தான் கேன்சல் அவுட் ஆகும். ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் இங்கே 20 நியூட்டன் அப்படின்னா நான் இந்த பக்கத்துலேருந்து ஒரு 20 நியூட்டன் அப்ளை பண்ணாதான் இது எனக்கு கேன்சல் ஆகும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வித் த சேம் மேக்னிடியூட். டு தி எக்ஸிஸ்டிங் அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ், தி நெட் ஃபோர்ஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் கேன் பி மேட் 0. நம்மளால் மேட் பண்ண முடியும், நெட் ஃபோர்ஸை 0வா ஆக்க முடியும் பை அப்ளைங் சம் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ப்ளீட் சினாரியோ எக்ஸாம்பிள். நீ ஒரு கதை மாதிரி கேளு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி பையன் ஒரு பாக்ஸை புஷ் பண்றான். ஹி புஷஸ் வித் 20 நியூட்டன்.
ஃபர்ஸ்ட்லேயே அவன் புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த பாக்ஸுக்கு இந்த சர்ஃபேஸில் இருக்கிற ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன். இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது அசம்ஷன், நம்மளோட அசம்ஷன். ஃபிக்ஷன் வந்து 10 நியூட்டன் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இவன் 20 நியூட்டனில் புஷ் பண்ணா அப்படின்னா இவனோட அப்ளைடு ஃபோர்ஸ் இஸ் மோர் தேன் தி ஃபிக்ஷன் ஃபோர்ஸ். அப்போ தி ஆப்ஜெக்ட் வில் ஸ்டார்ட் மூவிங் டுவர்ட்ஸ் ரைட் வித் அ ஃபோர்ஸ் ஆஃப் 10 நியூட்டன். ஏன்னா 10 நியூட்டன் தான் 20 minus 10 10, ரைட்டா? ஸோ 10 நியூட்டன் ஃபார்வர்டில் தி பாக்ஸ் வில் ஸ்டார்ட் ஆக்சிலரேட்டிங். இட் வில் பிகின் டு ட்ரைன் டு கெயின் ஸ்பீட். இவன் புஷ் பண்ணிட்டே இருக்கான். அதே இதிலே புஷ் பண்ணுறான் அப்படின்னா the box continues to accelerate. The speed will keep on increasing. அது பாட்டு இப்படியே புஷ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ரொம்ப ஜாஸ்தி புஷ் பண்ணுறோம் போலியா, நம்மளால இவ்வளோ புஷ் பண்ண முடியல, அது ரொம்ப குடுகுடுன்னு ஓடுது, கொஞ்சம் நம்ம ஃபோர்ஸை கம்மி பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான், 20 நியூட்டனில் புஷ் பண்ணிட்டு இருந்த பையன் 10 நியூட்டனுக்கு ஃபோர்ஸை கம்மி பண்ணுறான். ஸோ இப்போ என்னவா இருக்கு, இவனோட ஃபோர்ஸ் 10 நியூட்டன், ஃபிக்ஷன் 10 நியூட்டன். ஸோ ரெண்டும் கேன்சல் அவுட் ஆகி நம்மளுக்கு நெட் ஃபோர்ஸ் 0. உடனே என்ன நினைச்சிடக்கூடாது, பாக்ஸ் வில் கம் டு ரெஸ்ட்னு நினைச்சிடக்கூடாது. பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி மூவிங். நெட் ஃபோர்ஸ் 0னா என்ன பண்ணிட்டு இருக்கோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்கோம், ரைட்டா? அதை தான் நம்ம திரும்ப திரும்ப பார்த்துக்கோம். ஸோ தி பாக்ஸ் ஸ்டாப்ஸ் ஆக்சிலரேட்டிங். ஆக்சிலரேட் ஆகிறது கம்மியாகும். ஆக்சிலரேஷன்னா ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகாது, பட் இட் வில் கண்டினியூ டு ரன் வித் த சேம் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. இதுக்கு முன்னாடி எதில் இருந்துச்சோ அதுலேயே அப்படியே போகும். இட் வில் நெய்தர் ஸ்பீட் அப் நாட் ஸ்லோ டவுன். அதே ஸ்பீடில் போகும். இப்போ ஹீ கீப்ஸ் புஷிங். அதே 10 நியூட்டன்லேயே புஷ் பண்ணிட்டு இருக்கானா அது போய்கிட்டே இருக்கும். இப்போ பார்க்கலாம், ரொம்ப தூரம் தள்ளிட்டோம், ரொம்ப டயர்டாகவும் ஆகிட்டான் அந்த குட்டி பையன். அதனால அவன் ஹி ஸ்டாப்ஸ் புஷிங். ஸோ இப்போ புஷ் பண்ணுறதே அவன் ஸ்டாப் பண்ணிட்டான் வித் 0 நியூட்டன். அப்போ இங்கே ஃபிக்ஷன் மட்டும் ஆக்ட் ஆகும். அப்போ 0 minus 10, கரெக்டாக? இவனோட புஷிங்க 0, ஃபிக்ஷன் வந்து 10 இன் தி ஆப்போசிட் டிரெக்ஷன். அதனால 0 minus 10 minus 10 பேக்வர்ட். ஸோ இப்போ இவன் ஸ்டாப் பண்ணிட்டதுனால இந்த ஃபிக்ஷன் ஃபோர்ஸ் மட்டும் ஆக்ட் ஆகுறதுனால the box will continue to move up to a certain distance and then it will finally stop. ஸோ இங்கே நெட் ஃபோர்ஸ் உனக்கு 0னா இருக்கு இல்லை, -10 பேக்வர்ட். ஸோ ஏதோ நெட் ஃபோர்ஸ் வரணும், கரெக்டா? நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா இதுக்கு முன்னாடி அது என்ன பண்ணிட்டு இருந்ததோ அதே தான் அது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்கே கன்ஃபியூஸே ஆகிடக்கூடாது. ஓகே, ஸோ இதோட இன்னைக்குள்ள செஷன் முடியுது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப் வேணும் அப்படின்றவங்க அதுக்கு ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். And see you all in the next session. Till then, take care. Bye-bye.